வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ரொம்ப செக்யூராக இருக்கும் இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். 9994104160. ஸோ இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்கூல் காலேஜ் கேண்டீன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இட்லிக்கும் தோசைக்கும் கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொலகொலப்பா ஒரு சட்னி கொடுப்பாங்க. அது சாப்பிடறதுக்கே நல்ல காரசாரமா, தோசைக்கு இன்னுமே அட்டகாசமா இருக்கும். இன்னைக்கு நாம காலேஜ் கேண்டீன்ல கொடுக்கற அந்த மாதிரி ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். முதல்ல ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்காங்க. இந்த எண்ணெய் லேசா சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து தாளிச்சுக்கங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்ப இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கும் போதே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5ல இருந்து 6 பச்சை மிளகாய பொடியா நறுக்கி சேர்த்துக்காங்க. இதுக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம். அதே மாதிரி இந்த கிரேவி கொஞ்சம் தண்ணியா இருக்குன்றதுனால கொஞ்சம் காரசாரமா இருந்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால உங்க பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய் கூட குறைய சேர்த்துக்கங்க. வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இந்த வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்கி நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் லேசா கண்ணாடி பதம் வந்தாலே போதும். கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா வெங்காயம் லேசா வதங்கி கண்ணாடி பதம் வந்துடுச்சு. அடுத்து இதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. இப்ப இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு சின்ன சைஸ் தக்காளிய நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்ப இந்த தக்காளியையும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப நேரம் வதங்கி கரையணும்னு அவசியம் இல்ல. லேசா வதங்கி சாஃப்டானாலே போதும். கொஞ்ச நேரத்திலேயே தக்காளி லேசா வதங்கி வந்துடுச்சு. அடுத்து இதுல ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோலை உரிச்சிட்டு ஒன்னும் பாதியமா மசிச்சு வச்சிருக்கேன். இப்ப இதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு டெக்ஸ்சருக்கும் பிளேவருக்காக தான் சேர்க்கிறோம். அதிகம் சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு சின்ன உருளைக்கிழங்கு சேர்த்தாலே போதும். இப்ப இத 1 நிமிஷத்துக்கு மட்டும் லேசா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்காங்க. ஒரு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்தா சரியா இருக்கும். தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்காங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்காங்க. இப்ப இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நாம இதை கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 4ல இருந்து 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க. அதுக்குள்ள நாம கடலை மாவை கரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவுல ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. இப்ப கரைச்ச கடலை மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்காங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டா வெந்ததுக்கு அப்புறம் தான் நாம கடலை மாவை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டீங்கன்னா வெங்காயம் சரியா வேகாம உங்களுக்கு டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா கடலை மாவு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்காங்க. ஏற்கனவே வெங்காயம், தக்காளி எல்லாமே வெந்திருக்கிறதுனால நாம கடலை மாவு சேர்த்து ஒரு 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க வச்சாலே போதும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
அவ்வளவுதான். இட்லிக்கும் தோசைக்கும் சாப்பிடுற மாதிரி கடலை மாவு வச்சு ஒரு சூப்பரான சட்னி ரெடி பண்ணிட்டு